த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட் ப்ராஜெக்ட் இதை பற்றின ரெண்டாவது வீடியோ நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட 1 கோடி மரங்களை அழிக்க போறாங்க. இதுக்காக ராகுல் காந்தி மோடிஜி ஒரு பெரிய ஸ்கேம் பண்ண போறான்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் இல்லையா? ஸோ ரெண்டாவது வீடியோ. இந்த வீடியோவில் இதோட நல்லது கெட்டது ரெண்டையும் சொல்லியிருந்தா முடிவு உங்க கையில். நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்தியாவோட தெற்க இருக்கக்கூடிய சதன் மோஸ்ட் டிப்புங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஒரு பெரிய ஏர்போர்ட் பெரிய இந்த ஹார்பரும் வரதுனால நம்மளோட டாமினன்ஸ் நம்மளோட பவர் அந்த இடத்துல அதிகரிக்கும். இது மூலமா பல மில்லியன் டாலர்கள் வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்ட், அதாவது அவங்க கெட்ட போறேன்னு சொல்றது இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெரிய பெரிய கப்பல்கள்ல வரக்கூடிய கண்டெய்னரை நம்ம அங்க இறக்கி அதை சின்ன சின்ன கப்பல்கள்ல மாத்தி நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம இதை எங்க இறக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிங்கப்பூர், மலேசியா அண்ட் இந்த பக்கம் கொழும்பு இங்க உள்ள ஹார்பர்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ அந்த டிபெண்டன்சியை நம்ம கிட்ட குறைச்சு நம்ம இங்க வந்து இங்க இறக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வருமானம் ஏற்படும் அப்படிங்கறத முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் குறிப்பிட்ட அந்த மலாக்கா ஸ்ட்ரைட், அந்த மலாக்கா ஜலசந்திக்கு கிட்டக்க இருக்கறனால கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தள்ளி இருந்து பார்க்கறத விட வெறும் 90 கிலோமீட்டர் தள்ளி இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் கிளியரா தெரியும். சோ சைனாவுக்கு எந்தெந்த கப்பல் போது வருது, அதாவது இந்த உலகத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா இவங்க எல்லாரோட டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அது வழியா தான் நடக்கும். சோ அதை நம்ம ஒரு கண்ட்ரோல்ல பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கறதா நம்மளோட ரெண்டாவது நல்ல விஷயம். மூணாவது, இங்க கெட்ட போற அந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா சிவிலோட சேர்த்து இந்த டிஃபென்ஸ் யூஸ் பண்றாங்க. ராணுவத்தினர் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நம்மளோட பவர் இன்னுமே அதிகரிக்கும். ஆல்ரெடி அங்க ராணுவ பேஸ்லாம் இருக்கு, பட் இது இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். போர் மாதிரியான சமயங்கள்ல நம்மளுக்கு நல்ல ஒரு ஆபத்து இல்லாத ஒரு நிலையை தரும் அப்படிங்கறதா இங்க ஒரு நல்லது. சோ இப்ப கெட்டதெல்லாம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல்ல இவங்க அழிக்க போறேன்னு சொல்றது 160 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரெயின் ஃபாரஸ்ட், மலை காடுகள். இதை அழிச்சாங்க அப்படின்னா அங்க திருப்பி நம்மளால இவ்வளோ ஒரு இயற்கையான ரெயின் ஃபாரஸ்ட்டை நம்மளால உருவாக்கவே முடியாது. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 9 லட்சம் மரங்கள் தான் அழிக்க போறோம்னு சொல்லுது. ஆனா இவங்க எடுத்திருக்க இடத்துப்படி பாத்தீங்கன்னா 1 கோடி மரங்கள் வரைக்கும் அழிப்பாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இதுக்கு பதிலா நாங்க ஹரியானால மரத்தை நடுவோம்னு சொல்றாங்க. என்னதான் நம்ம இந்த பக்கம் மரத்தை நட்டாலும் இந்த மலை காடுகளை நம்மளால ஒரு காலமும் உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல கூடிய மரங்கள்லாம் பலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரெண்டாவது, இப்போ அங்க இருக்கக்கூடிய ஆதிகால காட்டுவாசி மக்கள் ஒரு குறிப்பிட்ட ட்ரைபல் குரூப் இருக்காங்களா, அவங்கள 300 இருந்து 400 பேர் தான் இருக்கவே செய்யறாங்களா. சோ அவங்களெல்லாம் நம்மளால இன்னும் போயிட்டு கம்யூனிகேட் பண்ண முடியாது. சோ அந்த மக்களை இந்த இடத்துல இருந்து விரட்டி அடிப்பாங்க அப்படிங்கறப்போ அவங்களுக்கு என்ன இதாகும், அவங்களுக்காக யார் வந்து வாதாடுவா அப்படிங்கறத நமக்கு தெரியல. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, எப்ப நாங்க 160 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் எடுக்கும், மிச்சம் இருக்கு 700 ஸ்கொயர் கிலோமீட்டர் மேல அங்க போய் வாழ்வாங்கன்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு நமக்கு தெரியல. அது மிக முக்கியமான விஷயம், எத்தனை உயிரினங்கள் இருக்கும் அங்க, எத்தனை விலங்குகள் இருக்கும், எத்தனை பூச்சி வகைகள் இருக்கும், அது எல்லாம் எங்க போகும், என்ன ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி அங்க நேரா சைனாவோட மொத்த கண்ட்ரோலுக்கு வந்துரும். அந்த மலக்கா ஸ்ட்ரைட்டே நம்ம நிறுத்திடலாம் அப்படிலாம் நம்மளால முடியாது. ஜஸ்ட் அங்க என்ன போது வருது நம்மளால பார்க்க முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது உங்களோட கையில தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த காங்கிரஸ் அவங்க எதுக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு ராகுல் காந்தி தான் இந்த உலகத்தையே சேவ் பண்ண போறாரு. ஆக்சுவலா என்ன, தெலுங்கானால இவங்களோட கவர்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ஏக்கர்ல இருக்கக்கூடிய காடுகளை ரோட் டெவலப்மென்ட்ங்கிற பேர்ல அழிக்கிறாங்க காங்கிரஸ். அதை யாரும் கேட்கறது இல்ல. அதை சும்மா 1000 மரங்கள் அழிச்ச உடனே கோர்ட் தலையிட்டு அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ இங்க மோடிஜி சைடுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கான்ட்ராக்ட்டுமே அதானி குரூப் கையில கொடுத்தது. இந்த அதானி குரூப் அப்படிங்கிற குரூப் இப்போ இங்க மொத்தம் பாத்தீங்கன்னா 92,000 கோடி பட்ஜெட் சொல்லிருக்காங்க. அண்ட் இது எப்பவுமே கூடுமா, ஆனா இங்க இருந்து வெட்டி எடுக்கிற மரங்களை எப்படி விற்பாங்க, அதுல எத்தனை லட்சம் கோடி லாபம் அடிக்க போறாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இங்க ரெண்டு கவர்மெண்ட் மேலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்க முடிவை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.